நம்ம நாடே கொல்கத்தா டாக்டர் ரேப் கேஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த சிச்சுவேஷன்லையும் நம்ம கூட பிறக்காம போன தங்கச்சியை, அம்மாவை, அக்காவை இந்தியாவில் இருக்க ஏதாவது ஒரு மூலையிலையும் ரேப் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பஸ் டிரைவர், கண்டக்டர் அண்ட் கேஷியர் அப்படின்னு 5 பேர் சேர்ந்து 16 வயசு பொண்ணை ரேப் பண்ணியிருக்காங்க. உத்தரப்பிரதேசில் இருக்க மொராதாபாத் அப்படிங்கிற ஊர்ல இருந்து பஞ்சாபுக்கு பஸ்ல டிராவல் பண்ண ஒரு பொண்ணுக்கு நடந்த கொடுமையை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். மொராதாபாத்திலிருந்து டெல்லிக்கு வந்த அந்த சின்ன பொண்ணுக்கு பஞ்சாபுக்கு எப்படி போகணும்னு தெரியல. ஸோ டெல்லியில் இருக்க காஷ்மீரி கேட் ISBTங்கிற பஸ் ஸ்டாப்பில் பஞ்சாப்க்கு எப்படி போகணும்னு அங்கே இருக்க ஒரு பஸ் கண்டக்டர்கிட்ட அந்த பொண்ணு கேட்குறா. அந்த கண்டக்டரும் தன்னோட பஸ்ஸில் அந்த பொண்ணை ஏற சொல்றாரு. உன்னை டெராடூனில் இறக்கி விட்டுறோம், அங்கிருந்து பஞ்சாபுக்கு பஸ் கிடைக்கும்னு சொல்றாரு. அந்த பொண்ணும் சரின்னு அதே பஸ்ல டிராவல் பண்றா. பஸ் டெராடூன் எத்தினதுமே பஸ்ல இருந்து எல்லாரும் போறாங்க. கடைசியா அந்த பொண்ணு மட்டும் பஸ்ல இருக்கா. அந்த நேரம் பார்த்து அந்த பஸ் டிரைவரும் கண்டக்டரும் பிளான் பண்ணி அந்த பொண்ணை ரேப் பண்றாங்க. அந்த 2 மிருகங்களோட பேரு தேவேந்திரா அண்ட் தர்மேந்திரா. இந்த சம்பவம் தெரிஞ்சுக்கிட்டா இன்னொரு பஸ் டிரைவரும் கண்டக்டரும் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்களும் அந்த சின்ன பொண்ணை ரேப் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பண்றவங்களோட வயசு எவ்வளவுன்னு தெரியுங்களா? தேவேந்திரா வயசு 52, தர்மேந்திரா வயசு 32. பக்கத்துல இருந்த பஸ் டிரைவர் அண்ட் கண்டக்டர் பேரு ரவிக்குமார் 34, ராஜ்பால் வயசு 57. இவனுங்க ரேப் பண்ண வயசுல இவனுங்களுக்கு குழந்தைங்களே இருக்கும் போலங்க. ஒரு அப்பாவோட வயசு, ஒரு அங்கிளோட வயசுல இருந்துகிட்டு இந்த 16 வயசு பொண்ணை சித்திரவதை பண்ணியிருக்கானுங்க. இதுல இந்த தேவேந்திரா என்ன பண்ணிருக்கான்னு தெரியுங்களா? அவன் பஸ் கலெக்ஷன் பண்ண காசை டெபாசிட் பண்ண போன இடத்துல இருக்கா சோங்கர் அப்படிங்கிற கேஷர் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லியிருக்கான். நியாயமா பார்த்தா இந்த சோங்கர் என்னங்க பண்ணியிருக்கணும்? இவனுங்களை அப்பவே போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்கணுமா வேணாமா? ஆனா அந்த மிருகம் இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு அந்த சின்ன பொண்ணை ரேப் பண்ண போயிருக்கா. இவனோட வயசு 38. இவனுக்கும் குழந்தை குட்டி எல்லாம் இருக்குங்க. ஆனா அவனுங்க அதெல்லாம் அந்த டைம்ல யோசிக்க மாட்டானுங்க. அந்த 16 வயசு பொண்ணை இந்த 5 மிருகங்களும் சேர்ந்து சித்திரவதை செஞ்சிருக்காங்க. ஆகஸ்ட் 12ஆம் தேதி நடு ராத்திரி டெராடூன் பஸ் ஸ்டாப்ல தனியா உட்காந்துருந்த அந்த பொண்ணை பார்த்து யாரோ சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அந்த பொண்ணை கேர்ள்ஸ் ஹோமுக்கு கொண்டு போயிருக்காங்க. அங்க அந்த பொண்ணு எல்லாத்தையும் சொல்லியிருக்கா. அதுக்கப்புறமா அவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. போலீஸ் CCTV ஃபுட்டேஜ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த பஸ்ஸை கண்டுபிடிச்சி அந்த 5 மிருகங்களையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏங்க நம்ம நாடு இப்படி இருக்கு? சுதந்திரம் கிடைச்சி 78 வருஷம் ஆச்சு. ஆனா இப்ப கூட ஒரு பொண்ணால தனியா தைரியமா எங்கேயும் போக முடியாத நிலைமை தான் இருந்துகிட்டு இருக்கு. வேற யாருக்கோ எங்கேயோ நடந்தா அது நமக்கு வெறும் நியூஸ் மட்டும்தாங்க. நம்ம வீட்டிலே யாருக்காவது இந்த மாதிரி நடக்கும்போதுதான் நமக்கு அந்த வழி புரியும். இந்தியாவோட கரண்ட் சிச்சுவேஷனை வச்சு பார்த்தா நம்ம ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படின்னு யாருக்கு வேணாலும் இந்த அசம்பாவிதம் நடக்கலாம். ஏன்னா நம்ம டெய்லி கடந்து போற நிறைய பேர்ல யாரு வேணாலும் இந்த மிருக குணத்தோட சுத்திக்கிட்டு இருக்கலாம். இதுக்கெல்லாம் என்னதாங்க சொல்யூஷன்? 3 விஷயங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து மாத்துறாங்க. 1, LKG UKGல இருந்த எல்லா குழந்தைங்களுக்கும் ஒழுக்கமா எப்படி வாழறதுங்கிறத பத்தி கற்றுக் கொடுக்கணும். மினிமம் +2 வரைக்காவது அந்த சப்ஜெக்டை எஜுகேஷன் சிஸ்டத்தில் வைக்கணும். எது சரி எது தப்பு அப்படின்னு எல்லாமே கற்றுக் கொடுக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட் +2 படித்து முடிச்சு வெளியில் வரும்போது ஒரு பொண்ணை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும், பிளாஸ்டிக் குப்பையை எங்கே போடணும், கஷ்டத்தில் இருக்க மனுஷனோ அனிமல்ஸோ அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். 2, நம்ம குழந்தைகளுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் கற்றுக் கொடுக்கணும். எஸ், சின்ன வயசுல இருந்து குறிப்பா பெண் குழந்தைகளுக்கு கராட்டே, பாக்ஸிங் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸை கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனில் யாராவது அவளை ரேப் பண்ணவோ தப்பா நடந்துக்கவோ முயற்சி பண்ணா she should be able to defend herself. So please, I beg every one of you to teach your kid any kind of martial arts. இதெல்லாம் மீறி எவனாவது ஒரு பொண்ணை ரேப் பண்ணா within 1 month கோர்ட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் முடிச்சு அவனை பப்ளிக்காக ஹேங் பண்ணணும். அப்பதான் எவனுக்குமே அந்த தப்பை பண்ணக்கூடாதுங்கிற பயம் வரும். கவர்மெண்ட் ஒஃபீஷியல்ஸ் ப்ளீஸ் என்ன வேணாலும் பண்ணுங்க. நிறைய ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணுங்க, நிறைய ஸ்பெஷல் கோர்ட்ஸை கொண்டு வாங்க. ஆனால் எப்படியாவது இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு within 1 month தண்டனை வாங்கி கொடுங்க. இந்த 3 விஷயங்களையும் நம்மளாலே முழுசா எப்போ மாற்ற முடியும்னு தெரியலைங்க. பட் இப்போ நீங்களும் நானும் பண்ண வேண்டிய கடமை பண்ணுவோம். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. எங்க கடமையை இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணி தொடங்கி வச்சிருக்கோம். உங்க கடமையை இந்த வீடியோவை மேக்ஸிமம் ஷேர் பண்ணி நீங்களும் நிறைவேற்றுங்க. அட்லீஸ்ட் we can spread the awareness. மேபி அது நடக்க இருக்க ஏதாவது ஒரு அசம்பாவிதத்தை தடுத்து நிறுத்தும். That's it. See you all in our next video. Let's be the change and make the change. Safe-ஆ இருங்க and happy-ஆ இருங்க.